மதிப்பிற்குரிய நண்பர்களே, பிரெஞ்சு தத்துவியலாளரான ஃபூக்கோ என்று அழைக்கப்படும் மிஷேல் ஃபூக்கோ ஈரான் 2 முறை சென்று வந்தவர். அவர் ஈரான் பற்றி கூறிய கருத்துக்கள் மிகவும் சர்ச்சைக்குள்ளானவையாக மாறின. ஏனென்று சொன்னால், ஈரானுடைய பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் அதனுடைய இறையியல் கூறுகளையும் அவர் முற்றாக ஏற்றுக்கொண்டவர். ஈரானுடைய இறையியல் அரசை அவர் முற்றாக ஏற்றுக்கொண்டவர் என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது. அவ்வகையில் அது ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதையும் அவர் உறுதிபட தெரிவிக்கின்றார். அவருடைய கருத்து, இறையியல் தன்மையுடைய அரசாக இருந்தாலும் ஈரான் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் இருக்கின்றது. அது தன்னுடைய பண்பாட்டு அடிப்படைகளை பாதுகாத்து கொள்வது அல்லது அதனுடைய இறைமையை, ஒரு இறைமை பெற்ற அரசு என்கின்ற விதத்தில் அது பாதுகாத்து கொள்வதில் எந்த விதமான முரண்பாட்டை நாம் காண முடியும் என்பது ஃபூக்கோவினுடைய ஒரு கருத்து. இதனை பிற்பாடு அங்கு சென்று வந்தபின் கேட் மில்லட் போன்ற இடதுசாரி பெண்ணியவாதிகள் கூட மறுக்கின்றனர். ஒருமுறை பெண்ணியவாதிகள் சிலர் அங்கு உச்சபட்ச தலைவராக இருக்கும் அயத்துல்லா கோமேனியை சந்திப்பதற்காக முயன்ற பொழுது அவர், நீங்கள் அனைவருமே சதோர், அதாவது நாம் இப்பொழுது ஹிஜாப் மற்றும் பர்தா என்று சொல்கின்றோம் அல்லவா, அது ஈரானிய மொழியில் சதோர் என்று அழைக்கப்படும். இந்த சதோர் அணிந்து வந்தால்தான் பார்க்க முடியும் என்று கூறிவிட்டார். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்று அவர்கள் ஜீன் பால் சார்த்தர் அவருடைய இணையரான அவருடைய இணையரை சென்று சந்தித்து இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இதற்கு நீங்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கூட கேட்கின்றார்கள். ஆனால் அவர் அதற்கு மறுத்து விடுகின்றார். இம்மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை நீங்கள் சென்று சந்தித்தது என்பது அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று அவர் கூறிவிடுகின்றார். சாத்தர் ஒரு இடதுசாரி கண்ணோட்டவியலாளர். அவர் துவக்க காலங்களில் கம்யூனிச ஆதரவாளராக இருந்து பின்னால் அவர் இருத்தலியல் வாதத்திற்கு மாறிக்கொண்டவர் என்பது அது ஒன்றாக இருக்கட்டும், அது ஒரு நிலைமையாக இருக்கட்டும். சிமன் டி பாயே, சாத்தனுடைய இணையர் சிமன் டி பாயே இந்த கருத்தை தெரிவிக்கின்றார். ஃபூக்கோவை பற்றி சொல்வதானால், ஃபூக்கோ ஒரு தத்துவியலாளர் என்று நாம் குறிப்பிட்டோம். ஃபூக்கோ நிறைய ஆய்வுகள், நிறைய நூல்களை எழுதியுள்ளார். அதில் குறிப்பாக அவருடைய அதிகாரத்துவம் சார்ந்த ஆய்வு பற்றி நாம் குறிப்பிடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறலாம். அதிகாரம் என்பது எவ்வாறு அடிப்படையில் மொழி உட்பட அதனுடைய அடிப்படைகள் எத்தகைய சிந்தனை அமைப்புகளின் கீழ் நிறுவப்படுகின்றன என்பதை அவர் ஆய்வு செய்து எழுதியுள்ளார். அவர் வேறு பல பங்களிப்புகளையும் செய்தவர். ஏஜ் ஆஃப் செக்ஷுவாலிட்டி என்ற இரண்டாம் பாலினம் என்று சொல்லப்படுகின்ற பெண்களின் பாலினத்தை பற்றிய ஆய்வை செய்து அதை பிரெஞ்சு சமூகத்துக்காக வழங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஒருவர் எப்படி டிசிப்ளின் அண்ட் பனிஷ் என்ற நூலை எழுதிய அவர் எதற்காக ஈரானுக்கு சென்று
ஈரானுடைய பிற்போக்குவாதத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சர்ச்சை கேள்விக்குரியதாக அங்கு எழுந்த பொழுது ஃபூக்கோ அதற்கான பதிலை சொல்கின்றார். ஈரானிய சமூகம் என்பது மரணத்தை நேர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அல்ல. அதற்கு உயரிய பண்பாடு இருக்கின்றது. 5000 ஆண்டு கால பண்பாடு அதன் பின்னணியில் இருக்கின்றது, அதனுடைய வாழ்முறையில் இருக்கின்றது என்பதை அருந்ததியாரை கூட கூறுகின்றார். ஈரானிய சமூகத்தின் மீது வீசப்படும் குண்டுகள், அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட வல்லாண்மை பொருந்திய நாடுகள் வீசும் குண்டுகள் அனைத்துமே சாதாரணமானவை அல்ல. அவை அவர்களுடைய பண்பாட்டை ஒழிக்கக்கூடிய நோக்கத்திலும் வீசப்படுகின்றன என்று ராய் கூறுகின்றார். ஃபூக்கோவினுடைய பதில் என்ன அதற்கு? ஃபூக்கோ ஈரானியர்கள் உணர்ச்சிகளால் உந்தப்படவில்லை, அவர்கள் ஷா ஆட்சியின் கொடுங்கோன்மையை நினைத்துத்தான் அவர்கள் இத்தகைய எதிர்ப்பு அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறுகின்றார். பாரிஸில் ஒருவர் நாடு கடத்தப்பட்ட நிலையில் அயத்துல்லா கோமனி இருந்து கொண்டு அங்கிருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஒரு சமூகத்தை ஈரானில் பல்லாயிரம் மைல்கள் தொலைவில் இருந்து கொண்டு இணைக்க முடியும் என்று சொன்னால் அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி மிகவும் அற்புதமானது என்று அவர் கூறுகின்றார். இவர்கள் எவ்வாறு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடினர் என்பது மிகவும் முக்கியம். குறிப்பாக வியட்நாமில் எவ்வாறு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பல்லாண்டு காலம் வியட்நாமியர்கள் போராடினார்களோ அதற்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பரசியல், எதிர்ப்புரட்சி போராட்டம் என்னுடைய அடிப்படை சாராம்சம் என்பதை ஃபூக்கோ சொல்கின்றார். ஈரானின் சூழலை பாரம்பரிய சின்னங்களின் கீழ் நடக்கும் ஒரு மோதலாக நாம் புரிந்து கொள்வது என்பது மிகவும் அபத்தமானது என்பது அவருடைய கருத்து. அரசனோ துறவியோ ஆயுதம் ஏந்திய ஆட்சியாளனோ மற்றும் ஆதரவற்ற நிலையில் நாடு கடத்தப்பட்டவனோ வெறும் கையுடன் நின்று மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு சர்வாதிகாரி ஒருவரை எதிர்கொள்வது என்பது எவ்வளவு கடினமான ஒரு செயலோ அத்தகைய செயல்தான் கோமெனி போன்றவர்கள் அமெரிக்க வல்லாண்மையை எதிர்த்து போரிடுவது என்பதை அவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதிகார கட்டமைப்பில் எந்த விதமான உடைசலும் இல்லாமல் விரைவான தாராளமயமாக்கல் நிகழும் என்ற கருத்து அடிமட்டத்தில் இருக்கும் மக்கள் இயக்கம் அந்த அமைப்பிற்குள் ஒருங்கிணைக்கப்படுகின்றது அல்லது செயலிழக்க செய்யப்படுகின்றது என்ற அனுமானத்தின் அடிப்படையிலானது. ஆனால் அது அப்படி அல்ல. இங்கே இந்த இயக்கம் எவ்வளவு தூரம் செல்ல விரும்புகின்றது என்பதை முதலில் நாம் கண்டறிய வேண்டும் என்று சொல்கின்றார். இருப்பினும் பல்வேறு அழுத்தங்களுக்கு நடுவிலும் கோமெனி இவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கின்றார் என்கின்றார். ஈகியர்கள் என்பவர்கள் ஈரானிய புரட்சிகர காவல் படையில் சேரும் பொழுது உயிர்நீத்தல் எனும் புனித செயலின் மூலமாக தங்களுடைய இறைமையை காத்து கொள்வது, இதுதான் ஈகியர் ஒருவரின் முக்கியமான கடப்பாடு. கிட்டத்தட்ட இந்த கடப்பாடு எல்லா இராணுவத்தினருக்குமே ஒப்பானது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் ஈரானிய சமூகம் ஒரு சுயவெளி ஏற்றிக்கொள்ளும் சமூகம் அல்ல என்று ஐரோப்பிய ஏடுகள் சித்தரிப்பதைப் போல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஃபூக்கோவினுடைய ஒரு கருத்து. இத்தகைய கருத்துக்களினுடைய அடிப்படையில் நீங்கள் இனிமேல் ஈரான் குறித்த பதிவுகளையோ அல்லது ஆய்வுகளையோ வாசிக்க முயன்றால், ஃபூக்கோவினுடைய கருத்தையும் வாசிக்க முயன்றால் தொடர்ந்து வாசியுங்கள் என்று கூறி நன்றி கூறுகிறேன்.